ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது. எங்களோட ஹவுஸ் வார்மிங்கோட ஆனிவர்சரி விளாக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. வழக்கம் போல வீட்டுல எந்த விசேஷம் வந்தாலும் மாவில கட்டுறது கோகுலோட டிபார்ட்மெண்ட் தான். சோ இந்த வாட்டிக்கும் அந்த வேலையை அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் முத நாள் நைட்டே பூவெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு வாசலை டெக்கரேட் பண்ணி நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அடுத்ததா எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு வாசலே கொஞ்சம் கலர்ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோங்க. எங்க ஃப்ளோர்ல எல்லாரும் இவங்க என்னடா சொல்லாம கொள்ளாம வீட்டுல விசேஷம் கொண்டாடுறாங்க டவுட் வர அளவுக்கு வீட்டு வாசல நாங்க அழகா ரெடி பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோகுலோட ஃபேவரட் காம்போ தாங்க. ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பம், சாம்பார், ரசவடை, சட்னின்ட்டு பிரேக்ஃபாஸ்டே செம்மையா சாப்பிட்டோம். அடுத்ததா சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமி எல்லாரும் கும்பிட்டோம். அகரனும் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டான். போன வருஷம் எங்க வயிற்றுக்குள்ள இருந்துச்சு, இந்த வாட்டிக்கு வெளியே வந்து அழகா சாமி கும்பிட்டு இருந்துச்சு. அப்புறமா சாமிக்கு நல்ல நாள்னால ஸ்வீட் ஏதாவது செஞ்சு படைக்கணுங்கிறனால பாலாட பிரதமன் செஞ்சு அதையும் சாமிக்கு வச்சு படைச்சு சாமி கும்பிட்டோம். என்ன ஆயிட்டது? பாலாட பிரதமன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சிந்தி செஞ்சிருக்கோம். அடுத்தது தாங்க ரொம்பவே ஹைலைட் ஆன விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கிரகப்பிரவேசமும் எங்க அம்மா வீடுதும் சேம் டே தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு லஞ்ச் வந்து நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னு மட்டும் நீங்களே பாருங்க. அண்ட் லஞ்சோட மெனு பாத்தீங்கன்னா டிப்பிக்கல் நாகர்கோயில் ஸ்பெஷல் தாங்க. எல்லா ஐட்டமுமே வச்சிருந்தாங்க. இதுல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி என் கூட கமெண்ட்ல மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நாகர்கோயில் ஸ்பெஷல். மற்ற ஊர்க்காரங்களுக்கு கோகுலுக்கே பாத்தீங்கன்னா சில ஐட்டமோட பேர் தெரியாது. அதனால நம்ம இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாவே கொண்டு போலாம். இந்த வாழை இலை விருந்தோட பாத்தீங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி எங்க வீட்டுல ரொம்பவே சிறப்பா முடிஞ்சிருச்சுங்க. லாஸ்ட் இயர் வந்து கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இதே மாதிரிதான் செம்மையான சாப்பாடு இருந்துச்சு. பட் எனக்கு பிரெக்னன்சி அப்போ வாமிட்டிங் அதிகமா இருந்தனால என்னால இந்த அளவுக்கு ரசிச்சு எதையுமே சாப்பிட முடியல. சோ அதுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் நல்லாவே சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு எஞ்சி ஈவினிங் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்க பக்கத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அப்புறமா அம்மா வந்து தட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. என்னையும் சூர்யாவே மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விஷ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதையும் நாங்க பண்ணிட்டோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல போட்டோ செஷன் பண்ணோங்க. அதாவது போன வருஷம் இதே இடத்துல அகரன் எங்க வயிற்றுக்குள்ள இருந்த அதே போட்டோவை இந்த வருஷம் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளவுதான் எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஆனிவர்சரி ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னா சிஜி கப்பல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.